ஹே காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பாலிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பர்சன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ப்ரோ இதில் என்னென்ன ப்ரோ கவர் பண்ணுவோம் நம்ம? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் ஐட்டம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஓகே. டேங்க்கு, 2 ஷீல்டு, 2 மக்காடு. ஸோ அதெல்லாம் பாலிஷில் வந்துடும். அதெல்லாம் பாலிஷ் வந்துடும். பஃபிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸு, ஓகே, 2 சைலன்சரு, எக்ஸாஸ்ட் பைப்பு, 2 ஹெட் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே. ஹெட்டு வந்து நம்ம டேங்க் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுவோமா இல்லை எப்படி ப்ரோ? டேங்க் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறது சிஸ்டம். ஓகே ஓகே ஓகே. மாற்றுறது கொஞ்சம். ஸோ அந்த வெளியில் இது மட்டும். சரி நம்ம ப்ராப்பராக வளர்க்கலாம். சரி, ஓகே ப்ரோ. ஸோ யூஸ்வலாக இப்போ வேறு க்ரோம் ஐட்டமுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை ஒரே இது சார்ஜஸ் தான்? சேம் ப்ரைஸ்லேயே வந்துடும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே. இதுக்கு தனி அதுக்கு தனி நம்ம பண்ண முடியாது. வண்டி பாலிஷ் வந்தாலே பஃபிங் அண்ட் பாலிஷிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ்லேயே வந்துடும். ஓகே. இதுக்கு ஏதாவது வாரண்ட்டி மாதிரி ஏதாவது தரீங்களா ப்ரோ? வாரண்டியில் ஒரு லைஃப் டைம், இதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும்? இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் தாராளமே வரும். ஓகே. தொடக்கல இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கம்பல்சரி வரும். 1 இயர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இப்படி இருக்கிறது தான் இப்போ நம்ம ஃபுல்லாக ஷைனிங்காக மாற்ற போகிறோம். ஸோ வண்டி க்ளீனாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா ஃபோட்டோஸ்லலாம் அது ரொம்ப டல்லாக தெரிஞ்சனால தான் சரி ஓகே பண்ணிடலான்னு. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோ எண்டில் வந்து நான் எவ்வளோ இதோட சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ரோ இது கீழே முடிஞ்சிருச்சு இல்லை ப்ரோ? இது முடிஞ்சிருச்சா இல்லை இன்னொரு முடிஞ்சிருச்சு? ஸோ கடைசியாக பண்ணுவேன். ஓகே, ஃபைனலாக அது மட்டும். ஆமாம். ஓகே. எல்லாமே வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஓகே டஸ்ட்லாம் இருக்குல்ல, இந்த டஸ்ட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா? இதை பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ப்ரோ? 3 வருஷமாக இருக்கும் ப்ரோ. 3 இயர்ஸாக இருந்து. ஓகே ஓகே 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ? பாலிஷ், 2 வீலரு, ஓகே, சின்ன வண்டிங்கலேருந்து அந்த பேஷன், பல்சர், ஸ்பெண்டர் அதுலேருந்து நம்ம பெனிலி வரைக்கும் பண்ணிட்டோம். ராயல் என்ஃபீல்ட்லாம் பாலிஷ். ஆமாம். ஓகே, பாலிஷு ப்ளஸ் இந்த க்ரோம் திங்ஸ் எல்லாமே, பஃபிங் எல்லாமே. ராயல் என்ஃபீல்ட் பஃபிங் ஐட்டம். ஓகே ஓகே ஓகே. பெயிண்ட் ஐட்டமும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பஃபிங் ஐட்டமும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ராயல் என்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் கேஸ், ஃபோர்க்கு, ஜாவால அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. செகண்ட் அதே மாதிரி 4 வீலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டீரியரும் பண்ணி தரோம், இன்டீரியரும் பண்ணி தரோம். ஸோ க்ளீனிங் அந்த மாதிரி. ஆமாம். ஓகே ஓகே. இன்டீரியர் க்ளீனிங், எக்ஸ்டீரியர் க்ளீனிங் அண்ட் பாலிஷிங் ரெண்டுமே பண்ணி தரோம். ஓகே. இல்லை நம்ம கிட்ட செராமிக்கும் இருக்கு. செராமிக்கும் பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பிபிஎஃப் மட்டும் பண்ணுறது இல்லை. பிபிஎஃப் மட்டும் நீங்கள் இல்லை? ஓகே ஃபைன். மட்டும் பண்ணுறது இல்லை, மற்ற எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் பர்டிகுலராக அது இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணியிருக்கலாம்ல ப்ரோ? ஆக்சுவலி நம்மளுக்கு பிபிஎஃப் விட செராமிக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிபிஎஃப் பண்ணுறது கிடையாது. ஸோ பிபிஎஃபால நிறைய இஷ்யூஸ் வருது. ஓகே. ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, நான் இல்லை சொல்ல மாட்டேன். ஓகே. பட் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. பட் நம்மளுக்கு செராமிக் ஓகே, அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றதால நம்ம செராமிக் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. பிபிஎஃப்பும் வந்தாலும் அதுக்கான இது இல்லை, கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வண்டிக்கு வண்டி டிஃபர் ஆகுமா இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரே ப்ரைஸ் தானா? இல்லை ப்ரோ, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வண்டிக்குமே ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஓகே. அண்டர் சிசிங்களுக்கு ஒரு ரேட் வரும். ஆக்டிவா ஸ்கூட்டிங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. இல்லை 100 200 ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டுங்களுக்கு பார்த்தா ஒரு ரேட் வரும். ஓகே. ஜாவா புல்லட் எல்லாமே சேம் ப்ரைஸஸ் தான். பட் ஓல்டு புல்லட் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிரைஸ் அதிகமா? ஆமா, ஓல்ட் புல்லட். சோ ஓல்ட் புல்லட் சொல்றேன்னா இந்த சைடு கியர் வரும். சோ விண்டேஜ் புல்லட் ரைட். சோ விண்டேஜ் புல்லட். ஓகே. விண்டேஜ் புல்லட் ஏவிஎல் இன்ஜின் இருக்கு. சோ அந்த மாதிரி இன்ஜின்லாம் கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இன்டர்செப்டார், கிளாசிக் இதெல்லாம் சேம் பிரைஸஸ் தான் வரும். ஓகே. ஜாவா இந்த வண்டிக்கு பார்த்தா ஒரே ரேட் தான் வரும். ஃபைன் 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 ஃபைன். அதே மாதிரி
ஜாவாக்கு கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. 4 வீலருக்கு சம்திங் அது வேற பிரைஸஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எப்படி ப்ரோ முன்னாடியே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் மாதிரி உங்களுக்கு கேட்கணுமா இல்லை நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா? எப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கும்? வீக் டேஸா? நம்மளுக்கு கண்டிப்பா வீக் டேஸ்ல ஒர்க் ரொம்ப டைட்டா இருக்கும். வீக் டேஸ்ல வந்து ஒர்க் டைட். ஓகே. வீக் டேஸ்ல பிடிக்கணும் அப்படினா கம்பல்சரி நம்மள ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முன்னாடியே புக் பண்ணனும். ஓகே. நம்மளால கண்டிப்பா வீக் டேஸ்ல பண்ண முடியும். ஓகே. சோ இல்ல நார்மல் டேஸ் திங்கள் டு ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 டே ஆர் 2 டேஸ் பிஃபோரா கால் பண்ணாலே நம்மள ஈஸியாவே நீங்க பிடிச்சிடலாம். ஓகே. நமக்கு அப்பாயின்மென்ட் ஈஸியா கிடைச்சிரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனி பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, நம்ம வந்து இது இண்டிவிஜுவலாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இருக்கு. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலி ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்போ வந்து பாலிஷ் மேனுங்க வந்து சம்டைம்ஸ் வர மாட்டாங்க. ஸோ வந்தாலும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். கஸ்டமர் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இங்கெல்லாம் ஒழுங்கா பாலிஷ் பண்ணல, அங்கே பாருங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நான் அப்போ வந்து சர்வீஸ் கன்சல்டன்டா இருந்தேன். ஸோ கஸ்டமர்ஸ் நம்ம தான் கேள்வி கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், நானே இறங்கி அதெல்லாம் கிளீன் பண்ணுவேன். ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1200 சம்திங் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பாலிஷ். ஆமா பாலிஷ்க்கு. சோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இவ்வளோ அதாவது கம்பெனில பண்றாங்க, கம்பெனில இந்த அளவுக்கு பண்றாங்க, பட் ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணி நம்ம வெளியே பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே கேஷ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ப்ராப்பரான ஒர்க் மட்டும், கம்ப்ளீட்டா இருக்கும். கம்ப்ளீட்டான ஒர்க். ஏன்னா கம்பெனில நம்ம குறை சொல்ல முடியாது, அங்க 50-60 வண்டி பாலிஷ் பண்றாங்க. சோ அவங்க வந்து 10ல 1 தான் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா. ஸோ நம்ம ஓனா பண்ணும்போது நம்ம ஒரு வண்டி ஒரு நாளைக்கு எடுத்து பண்ணா கூட நம்ம பர்ஃபெக்டா பண்ணி கஸ்டமருக்கு தரலாம். ஸோ கஸ்டமர்ஸ் கேஷ் தர ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கான ப்ராப்பரான ஒர்க் மட்டும் தான் கிடைக்கல. ஸோ நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணேன். பட் அது நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஹிட்டும் அடிக்குது. இது வரைக்குமே நல்லாவே கஸ்டமர் நல்லா ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா தரலாம் ப்ரோ, கண்டிப்பா தாராளமா தரலாம். இதுல என்ன இருக்கு, உங்க பேரை சொல்லி வந்தா கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் எங்க சைடுல இருந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், கேட்டுக்கோங்க, நீங்க மிட்வே லைஃப் மட்டும் சொன்னா போதும். ஸோ சென்னை இவங்க ப்ரோ இது இன்னொன்று, இப்போ இது சென்னையில் மட்டும் தான் உங்கள் சர்வீஸா இல்லை அவுட் ஆஃப் சென்னை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி? அதாவது சென்னை ஃபுல்லாகவே நம்ம டோர் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இன்கேஸ் கொஞ்சம் சென்னை அவுட்ருனா நம்ம இந்த பக்கம் கும்படிப்பூண்டி வரைக்கும் போகிறோம். ஓகே. இந்த பக்கம் தாம்பரம் வரைக்கும் போகிறோம். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல, அது வரைக்கும் தான் நம்ம சர்க்கிள் போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ சென்னையில் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் சேஃபாக இருக்காது. ஸோ அங்கே விட்டுட்டு ஒரு 2 டேஸ் ஆகும், 3 டேஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் என்னன்னா, நான் எதுக்கு இந்த இது சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களேன், ஏன்னா இது நம்ம இன்ஜின் அதெல்லாம் கழட்டணும், அந்த இன்ஜின் கேஸ்லாம் கழட்டி பண்ணுறது, அது ஒரு தனியாக ஒரு லேபர் போகும், அதுக்கு ஒரு தனியாக சார்ஜஸ் வரும், அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ அதெல்லாம் நான் டிசைட் பண்ணி தான் ஸோ இது வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளோட பழையது பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் ரைட்லேயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, வண்டி பளிச்சுன்னு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே இது டல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்குமே யாருக்காச்சும் வேணும்னா இவங்க நம்பர் நான் வந்து ப்ரோ உங்கள் நம்பர் சொல்லிடுங்க ப்ரோ. என் நம்பர் வந்து உங்கள் நேம் உங்கள் நம்பர் சொல்லி. ஆக்சுவலி என் நேம் தீனதயாளன். ஓகே. என்னோட மொபைல் நம்பர் வந்து 9500 ஓகே 140 980. ஓகே. ஸோ நானுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குமே இந்த சர்வீஸ் யாருக்காச்சும் வேணும்னா பாருங்கள். நான் ஃபைனலாக வந்துட்டு இது அவுட் போட்டு ஸோ அது போடுறேன் பாருங்கள். ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுல ப்ரோ? ஃபுல்லாக பெயிண்ட் ஐட்டம் அண்ட் க்ரோம் ஐட்டம் முடிஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் சின்ன சின்ன டயர் பாலிஷ் ஓகே அந்த ஐட்டம் முடியுது, அது ஒரு 10 நிமிஷம் வேலை தான் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ இப்போ இது மெயின்டெனன்ஸ் இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் வாட்டர் வாஷ் விடுறேன், ஸோ மலையில் ஓட்டுறேன், இது ஹீட் ஆகுனா சேஞ்ச் ஆகுமா? இது 3 விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. ஆக்சுவலி நான் பேஸ் கோட்லேருந்து ஏற்றி வந்திருக்கேன் உங்களுக்கு பாலிஷ். ஸோ அதனால் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் பாலிஷ் பண்ணிட்டேன், நான் மலையில் விட்டால் வண்டி வேஸ்ட் ஆகிடும், இந்த மாதிரி நான் வாட்டர் வாஷ் பண்ணால் பாலிஷ் அவ்வளோதான், ஒன்ஸ் அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பாலிஷ் அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. நான் டெமோ கூட உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் இப்போ. ஸோ தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அப்படி தண்ணி பட்டாலும் ஜஸ்ட் ஒரு வேக்ஸ் பாலிஷ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டா கஸ்டமரே அதை போட்டுக்கலாம். வாங்கி சும்மா வண்டி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷம் காய விட்டதுக்கு அப்புறம் நீங்க தொடச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த ஒரு நான் இப்போ எப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஃபைனல் லுக் அந்த லுக் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஓகே. நீங்க மிஷின் போடணும்னு இந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே. கஸ்டமர் மெயின்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு. இன்ஜின் கேஸ் வந்து பாத்தீங்க எப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீட்லயே நமக்கு விபூதின்னு ஒண்ணு சம்திங் இருக்கு. ஆமா ஆமா. அந்த விபூதி போட்டு நீங்க தொடச்சிக்கலாம். தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னா நீங்க திருப்பியும் இப்போ மழை தண்ணி பட்டுருக்கு சேரோட அப்படின்னா திருப்பி நீங்க தண்ணி ஊத்தி ஒரு தொடச்சிட்டு விபூதி போட்டீங்கனாலே போதும். உங்க வண்டி இதே மாதிரி லுக்னஸ் கண்டிப்பா வந்துடும். இல்ல நான் ப்ராப்பராகவே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல குரோம் பாலிஷ் பவுடர்னு விற்கும். ஓகே. ஸோ நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணி அந்த குரோம் பாலிஷ் பவுடரும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டா ஒரு வாஷ் பண்ணிட்டு ஓகே நீங்க அதே போல அந்த பவுடர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த லுக் உங்களுக்கு வந்துடும். ஓகே. கம்பல்சரி 6 மந்த் கிட்ட உங்களுக்கு தாராளமே வரும். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ ஹீட் ஆகுனா இது சேஞ்ச் ஆகுமா, ஏதாச்சும் திருப்பி பழைய நிலைமைக்கு ஆகுமா? அது கண்டிப்பா ஆகும் ப்ரோ. நம்ம புது வண்டி எடுத்தாலும் கூட வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஆக தான் செய்யும். ஓகே. அது ஹீட்டிங் பர்பஸ் கண்டிப்பா ஆகும். பட் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஓகே. ஆனா ஒரு உடனே ஆகாது. couple of years கம்பல்சரி ஆகும். ஃபைன் 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 ப்ரோ. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி ப்ரோ பண்ண முடியும் உங்களுக்கு? என்ன இது எனக்கு பார்த்தாலே தெரியுது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஆல்மோஸ்ட் 3 hours மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் ஒரு 2 வண்டி தான் பண்ண முடியும்ல, ஒரு 2-3 வண்டி? கண்டிப்பாக ப்ரோ. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லட் கூட பண்ணலாம் இருக்கு. ஓ அந்த அளவுக்கு வண்டி 15 வருஷம் வண்டி 10 வருஷம் வண்டி. ஓகே ஓகே ஓகே. ஒரு நாள் கூட நாங்கள் எடுத்து புல்லட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஓரளவுக்கு ஒரு 3 இயர்ஸ் வண்டி 4 இயர்ஸ் வண்டினா ஒரு நாளைக்கு ஒரு 2 வண்டி தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே. உடம்பும் ஒத்துழைக்காது, டைமும் இருக்காது. ஓகே ஃபைன் ஃபைன். ப்ரோ இப்போ இது துரு பிடிக்குதுல்ல ப்ரோ, குரோம் ஐட்டம் வந்து துரு பிடிக்குதுல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதாவது ப்ரோ இப்போ நம்ம வண்டியில் துரு ஏறுறது வந்து ஒரு ஒரு அது ஒரு மெயின்டெனன்ஸ் குறைவால ஆகிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மலையில் போறீங்க, நம்ம போயிட்டு வரோம். ஓகே. அந்த மண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அடி பாட்டம்ல இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம் அதை அவாய்ட் பண்ண முடியாது நம்ம. அதை அவாய்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஜெக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணி சும்மா இது பண்ணாலே போதும். ஓகே. எல்லாமே வந்துரும். தண்ணியை விட மண்ணு தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. மண்ணு இல்லனால கண்டிப்பா ரெஸ்ட் ஏறாது. ஓகே. ரெஸ்ட் ஏறுது அப்படினீங்கனா ஒரு ஸ்டீல் இடத்துல ரெஸ்ட் ஏறுது அப்படினா எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம வீடுங்கள்ல அந்த சாமா தொலக்குற நார் ஆக்சுவலி ஒன்னு இருக்கும். ஆமாமா பார்த்தேன் ப்ரோ. ஆமா இருக்கு பாருங்க. இது சிம்பிள்ங்க. ஓகே. 10 ரூபாய் கடையில வரும். இத வாங்கி நீங்க ஜஸ்ட் ரப் பண்ணி தேய்ச்சீங்கனாலே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்ட் நீங்களே எடுத்துடலாம். ஆனா ஸ்கிராட்ச் ஆகும்ல? கண்டிப்பா ஆகாது. ஸ்கிராட்ச் ஆகாதா? ஓகே. ரஸ்ட் போகும். கண்டிப்பா ஸ்கிராட்ச் ஆகவே ஆகாது. நான் வந்து கூட தேய்ச்சிருக்கேன். அந்த செல்ல தேய்ச்சிப்போம் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா ரஸ்ட் கோடு விழாது. கண்டிப்பா நான் ரஸ்ட் மட்டும் கண்டிப்பா வந்துரும். நீங்க அழுத்திலாம் தேய்க்கவே தேவையில்லை. லைட்டா போட்டு தேய்க்கிற மாதிரிலாம் தேவையில்லை. ஓகே ஓகே. லைட்டா மைல்டா போட்டு தேய்ச்சாலே அந்த ரஸ்ட் உங்களுக்கு தாராளமாவே வந்துரும். ஓகே. சோ நீங்களே வீட்ல ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு இது டாப் அப் வராது. நெக்ஸ்ட் இது நம்ம பண்ணுற மாதிரினா எத்தனை மாதமா இல்லை வருஷமா ப்ரோ? கண்டிப்பாக நல்ல கொஸ்டின் ப்ரோ. அதாவது இப்போ நம்ம ஒரு பாலிஷ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் எப்போ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மெயின்டைன் பண்ணுற கஸ்டமர் இப்போ நான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ப்ரோ. வீக்லி வந்து துடைக்கிறவங்க நிறைய பேர். நானும் அப்படி தான் ப்ரோ. எனக்கு அழுக்காயிட்டாலே முடிஞ்சிச்சு. எப்பவுமே நான் எப்படி மாதத்துக்கு ஒரு 400 ரூபா போயிடும் வாட்டர் வாஷும். ஆமாம் பண்ணுவாங்க ப்ரோ. அவங்களுக்குலாம் வருஷம் ஒரு வாட்டி போதும். வருஷம் ஒரு வாட்டி கூட ஒரு வாட்டி பண்ணா போதுமானது. ஓகே. இல்ல நான் துடைக்க மாட்டேன் ப்ரோ, எங்க ப்ரோ நீங்க அப்படினீங்கன்னா சரி நீங்க வந்து 6 months ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. சில பேர் என்னைக்காவது ஒண்ணு அடிக்கு ஒண்ணு அம்மாச்சி ஒண்ணு கண்டிப்பா துடைக்கிறவங்க இருக்காங்க. கேட்டகரி அவங்க. ஓகே. இயர்லி ஒன்ஸ் மட்டும் இது பண்ணா ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் இயர்லி ஒன்ஸ் நல்லது. 6 months ஒன்ஸ் ரொம்ப நல்லது. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ப்ரோ. ப்ரோ இது பெயிண்ட்டு ஃபேட் ஆகுதுல்ல ப்ரோ. நம்ம என்ன தான் வண்டியை வந்துட்டு பொத்தி வச்சாலும் ஏதாச்சும் ஒரு டல் ஆகிடுது, ஆகுது. வெயிலில் விட்டாலுமே சீக்கிரமாக டல் ஆகிடுது. சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி இது பண்ணுறது? பிளாஸ்டிக்குன்னு நீங்கள் தனியாக ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்ளை பண்ணுற மாதிரி? ஏன்னா பிளாஸ்டிக்கும் நீங்கள் நம்ம சீக்கிரமாக வெளுத்து போகிறது வந்து பிளாஸ்டிக் பொருள் தான். ஓகே. நான் என்ன பண்றேனே தெரியல, எனக்கு சீக்கிரமாவே டல் ஆகுது. ஓகே சொல்றாங்க. ஆக்சுவலி எதனால டல் ஆகுதுன்றத நான் சொல்றேன். ஓகே. அப்ப நம்ம வண்டில வந்து மேக்ஸிமம்
சில பேர் ஆஃபீஸ் போகிறவங்க வண்டி வெளியே விடுவாங்க. ஆமாம், ரஸ்டஸ் விழும். கரெக்ட். அந்த சன்லைட் படம் சன்லைட் படப்பட கிளியர் லைட்டாக ரொம்ப கிடையாது, நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப லைட்டாக டேமேஜ் ஆகும். அந்த கிளியரில் போய் அந்த டெஸ்ட் வாங்க உட்கார ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து பெயிண்ட் ஃபேட் ஆகுது. செகண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி. ஓகே. தண்ணியும் ரொம்ப வண்டியில் படவும் கூடாது. அதாவது மாதம் வாட்டர் வாஷ் பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, அதுவும் தப்பு ஆக்சுவலி. ஓகே. மாதம் வாட்டர் வாஷ் பண்ணவும் கூடாது, ரொம்ப வெயிலே தான் விடுப்பாங்க வண்டியை அப்படின்றது தப்பு. அப்படியும் பண்ணக்கூடாது. ஓகே. அதாவது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் வைக்கலாம், ஒரு கவர் போட்டு பொறுத்து வைக்கலாம். ஓகே. இல்லை வாரம் வாட்டர் வாஷ் பண்ணணும் வேண்டாம், வாட்டர் வாஷ் பண்ணால் போதுமானது. ஓகே. அப்படி பண்ணாலே பெயிண்ட் ஃபேடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தடுத்துடலாம். ஓகே. ரெண்டாவது விஷயம் மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பாலிஷ் நாங்களே அதை பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரப்பிங் கோட் ஏற்றுவோம். அந்த ரப்பிங் கோட்ல என்ன ஆகும்னா, நான் சொன்னேன்ல அந்த கிளியர் லைட்டாக டேமேஜ் ஆகும். அந்த கிளியர் டேமேஜில் உங்களுக்கு சின்ன டச்சஸ் போய் உட்காந்துருக்கும். ஓகே. அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரப்பிங் கோட் பேஸ் கோட்டில் போட்டு ஏற்றுவோம். ஏற்றும் போது என்ன ஆகும், அந்த ரஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே அந்த பேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்ம வண்டியில் இருந்த அழுக்கு இருக்கும் பாருங்க, இந்த பிளாக்காக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே வண்டியில் இருந்த அழுக்கு தான். நம்ம வெளியில் இந்த சைலன்சர் புகைலாம் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, கார்பன் இஷ்யூ அது எல்லாமே வண்டியில இருக்கும். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, நம்ம வண்டியில இருக்கும். ஆமா, நான் அது வந்து எப்போ இது பண்ணேன்னா லாங் டிரைவ் போயிட்டு வரப்போது கையில கருப்பா வரும். அது அழுக்கு மாதிரியா இருக்காது, அந்த எக்ஸாஸ்ட்ல இருக்கு. இது கார்பன் மாதிரி இருக்கும். அந்த சைலன்சர்ல இருந்து வர புகை ஆயில் கலந்த புகை அந்த வண்டியில கண்டிப்பா உட்காரும். எல்லா வண்டியுமே அது உட்காரும். அந்த புகை தான் வந்து முக்காவாசி வண்டி டெல் ஆக்கி விட்டுருது. ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்பவே காமிச்சாச்சு இதுலயே இருக்கு. ஆமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பெயிண்ட் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ரிம்முக்கு அதுக்கு மாதிரிலாம் இப்போ இது வந்து பிளாக், நம்மளது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதே வந்து கிளாசிக்கு கிரே மெட்டல் அந்த கன் மெட்டல் அந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா குரோமில் வரும். ஸோ அந்த இதுவுமே நம்ம பண்ணுறோமா? ஓகே. இதில் இல்லைனாலும் நம்ம பண்ணல. ஓகே. ரொம்ப ரஸ்ட் இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நார போட்டு தேய்ச்சி எடுத்து ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல பேட் அதுக்கான தனித்தனியா எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு ஓகே அத அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபைனலா ஃபினிஷிங் பஃபிங் பேட் போட்டுட்டு ஷைனிங் ஏத்தி கொடுத்துட்டு ஓகே அதெல்லாம் க்ரோம் ஃபினிஷிங் பவுடர் போடுறோம். அதுவும் உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ லுக்கே கொடுக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ எப்படி பார்த்தாலும் 3 hours மேலே இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக 3 hours இது இந்த வண்டிக்கால 3 hours கொஞ்சம் பழைய வண்டிலாம் தான் மினிமம் 5 hours கூட நம்மளுக்கு டெஃபினட்டா டைம் எடுத்துக்கும் ப்ரோ. ஓகே மினிமம் வெஹிக்கிள் பாலிஷ் பண்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்போ ப்ரோ எவ்ரிடே 7 daysமே நீங்கள் அவைலபிளா இல்லை எப்படி ப்ரோ? சண்டே லீவா? 6 days மேக்ஸிமம் அவைலபிள் தான். 6 days ஓகே. ஒரு நாள் வந்து அது வீட்டுக்கான நாள் ப்ரோ. ஓகே அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஃபைன் 6 days வந்து நான் மேக்ஸிமம் அவைலபிள் தான். ஓகே. சில கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க இல்ல ப்ரோ நான் சண்டே மட்டும் தான் ப்ரோ லீவ் ஓகே பார்த்து பண்ணி கொடுங்க ப்ரோனும் போது ஒரு நாள் வீட்ல பர்மிஷன் கேட்டு போய் அந்த வண்டி பண்ணி கொடுங்க. ஓகே அப்பாயின்மென்ட் நீங்க எடுங்க. நான் ஃபோன்ல சொல்லி இல்ல ப்ரோ, நான் இது பார்த்த வரைக்கும் சொல்றேன், ரொம்ப டெடிகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு விஷயமும் நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே நான் இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக இந்த வண்டி வாங்க முன்னாடி ஒரு வண்டி பார்த்தேன். அந்த வண்டியும் ஃபுல்லாக இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு அவங்க அது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் அப்படியே ஒரு ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அதோட பேஸ்ட்டாக அதோட சம்திங் மெட்டீரியல் அது வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அது பார்த்தாலே தெரியுது இது இவங்க ஓகே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது ப்ரோ வண்டி எல்லாமே. ஓகே ஆமாம் ஓகே ஷூர் கண்டிப்பாக அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு. நான் அந்த வண்டி பார்க்க அவங்களும் பாலிஷ்லாம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது எல்லா இடத்துலையுமே தெரிச்சிருந்துச்சு. ரொம்ப தெரிச்சிருந்துச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது வண்டி எப்படியா தள்ளணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க போல. அப்படி தான் இருந்துச்சு வண்டி. ஓகே ஆனால் அது இந்த அளவு ஃபினிஷிங் இல்லை ப்ரோ. இது வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூரத்தில் இந்த பக்கம் அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபினிஷிங்கே இல்லை. வண்டி வந்து அப்படியே அங்கங்கே பளிச்சுன்னு இருந்துச்சு. அந்த ஒர்க் நான் சொன்ன ஒர்க்கும் இருந்துச்சு அதில். இல்லை ப்ரோ, கிளியராக இருக்குது. நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு விஷயமும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி. ஸோ அவங்களுமே வந்துட்டு கேப்பே விடலை. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 கால் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ப்ரோ. 20 கால் மேலேயே வந்திருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு நிறையா இது வரணும். ஸோ இப்போ பைக் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த 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 செட் ஆஃப் ஜாப் மட்டுமே நிறைய அவைலபிளாக இருக்குது ப்ரோ. ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுட்டு அதில் டீட்டெயிலிங் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு அண்ணா நகர் எடுத்துகிட்டா அண்ணனில் ஒரு 20 இருக்கும், இல்லை 20 இருக்கு, அவ்வளோ வந்துருச்சு. ஸோ பிஸ்னஸ் ஏன்னா இப்போ எல்லாருமே அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆக போகுது. ஆமாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்கள் ப்ரைஸ் வேணால் நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக. ஆக்சுவலி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே 1500 ப்ரைஸில் சம்திங் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம வண்டி கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா நேரில் பார்த்துட்டு நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் குறைக்கிறதா இருந்தாலும் அது நம்ம நேரில் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே கரெக்ட் 10 வருஷம் 5 வருஷம் வண்டி கூட நம்மளுக்கு பாலிஷ் வருது. ஸோ அதையும் நம்ம ஒரு ஷோரூமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும். அது கட்டுப்படி ஆகாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ. சீரியஸாகவே எல்லாருமே ஷாக் தான் வாங்க. நான் வண்டி இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போனேன்னா இந்த இவ்வளோ சின்ன ப்ரைஸில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, நான் ஃபைனலாக இது பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே அதான் ப்ரோ, நான் அதான் திருப்பி சொல்கிறேன்ல, பேருக்குன்னு நாங்களும் பண்ணுவோன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ. அதனால் நான் என் பர்சனலாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த இதை. நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்ல. ஸோ நான் பார்த்தேன், ரெஸ்ட்டே எடுக்கல நீங்கள் 2 பேருமே. ஸோ கண்டினியூஸாக அவங்க முடித்தா நீங்கள் பண்ணுறதா, நீங்கள் முடித்தா அவங்க ஒர்க் கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்களுக்கு என் சைட்லேருந்து வந்துச்சுன்னா காட் கிரேஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். எஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.